முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல ராகேஷ் அப்புறம் அக்ஷயான்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. ராகேஷ் பெரிய கேஸ் சிலிண்டர் எல்லாம் வித்துட்டு அவனோட வாழ்க்கைய நடத்திட்டு வந்தான். அவன் ஒரு நல்ல மனுஷன், எல்லாருக்கும் எப்பவும் உதவி செய்வான். அதே ஊர்ல கணேஷ் சின்ன கேஸ் சிலிண்டர் எல்லாம் நிரப்பி அதை எல்லாருக்கும் வித்துட்டு வந்தான். நிறைய மக்கள் அவனோட கடையில போயிட்டு தான் அவங்க சிலிண்டரை நிரப்பிட்டு வந்தாங்க. ஒரு நாள் கணேஷ் அவனோட கடையில இருந்தப்போ அவ ராகேஷ் பெரிய சிலிண்டரை எடுத்துட்டு போறத பார்த்தான். எனக்கு பக்கத்து ஊருக்கு போயிட்டு பெரிய சிலிண்டர் எல்லாம் வாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பேசாம இவன்கிட்டயே சிலிண்டர் வாங்கிடலாமான்னு நினைக்கிறேன். அப்படி யோசிச்சுட்டு அவ இன்னொரு பக்கம் இருந்த ராகேஷ கூப்பிட்டான். ராகேஷ், எனக்கு எப்பவுமே இந்த பெரிய சிலிண்டருக்கு கிராகி அதிகமா இருக்கு. எனக்கு இன்னொரு ஊர்ல இருந்து அதை கொண்டு வர ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. அதனால நான் அதை உன்கிட்டயே வாங்கிடுறேன். எனக்கு வாரத்துக்கு 2 சிலிண்டர் வேணும். சரி, நீ சொன்ன மாதிரியே உனக்கு வாரத்துக்கு 2 சிலிண்டர் கொடுக்கறேன். அப்படி சொல்லிட்டு ராகேஷ் கணேஷோட கடையில 2 சிலிண்டர் இறக்கி வச்சிட்டான். அதே மாதிரி ராகேஷ் எல்லாருக்கும் கேஸ் சிலிண்டர் வித்துட்டு வந்தான். அப்படியே ரொம்ப நாள் போச்சு. ஒரு நாள் ராகேஷ் சிலிண்டரை வச்சுட்டு எப்பவும் போல அவன் கிட்ட காசை வாங்கிட்டான். நான் ராகேஷ்க்கு இந்த சிலிண்டர் வாங்குறதுக்கு நிறைய பணம் கொடுக்கறேன். என்ன மாதிரியே நிறைய மக்கள் அவன் கிட்ட சிலிண்டர் வாங்குவாங்க. அப்படி அவன் ராகேஷ் பத்தி யோசிச்சுட்டு இருந்தான். அவன் எல்லாருக்கும் இந்த ஊர்ல கேஸ் சிலிண்டர் வித்துட்டு இருக்கான். அவ வீட்ல நிறைய சிலிண்டர் கண்டிப்பா இருக்கும். நான் அவ வீட்ல இருந்து 1-2 சிலிண்டர் திருடினாலும் அவனால கண்டுபிடிக்கவே முடியாது. அன்னைக்கு ராத்திரி அவன் ராகேஷ் வீட்டுக்கு போயிட்டு 2 சிலிண்டரை திருடிட்டு அவனோட வீட்டுக்கு வந்துட்டான். அன்னையிலிருந்து தினமும் ராத்திரி ராகேஷோட வீட்டுக்கு போயிட்டு சிலிண்டர் திருடுவான். அப்படியே ரொம்ப நாள் போச்சு. ஒரு நாள் ராத்திரி அவ ராகேஷோட வீட்ல இருந்து சிலிண்டர் திருடிட்டு அவனோட வீட்டுக்கு வந்தான். நான் அவகிட்ட நிறைய சிலிண்டர் திருடிட்டேன். இந்த சிலிண்டர் எல்லாம் தீர்ந்ததும் நான் மறுபடியும் அவன்கிட்ட திருடுவேன். நான் ராகேஷ்ட நாளைக்கு எனக்கு சிலிண்டர் வேணான்னு சொல்ல போறேன். அடுத்த நாள் ராகேஷ் கணேஷ்ட கேஸ் சிலிண்டரோட போனான். ராகேஷ், கொஞ்ச நாளா கம்மியான மக்கள் தான் என்கிட்ட வந்து கேஸ் சிலிண்டர் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம யாரும் என்கிட்ட வந்து சிலிண்டர்ல கேஸ் கூட நிரப்ப மாட்டேங்கிறாங்க. அதனால எனக்கு இன்னுமே சிலிண்டர் தேவையில்ல. சரி கணேஷ், உங்க இஷ்டம். அவனோட கடையில நிறைய கூட்டம் இருக்குதான் செய்யுது. இப்ப கூட நிறைய மக்கள் அவனோட கடையில காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவனுக்கு இனிமே கேஸ் சிலிண்டர் தேவையில்லைன்னு சொல்றான். ஆனா மக்கள் இந்த சின்ன சிலிண்டரை வாங்கினா என்ன, வாங்காட்டி எனக்கு இல்ல. அப்படி யோசிச்சுட்டு அவன் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். அப்படியே ரொம்ப நாள் போச்சு. ஒரு நாள் ராகேஷ் அவ வீட்ல இருந்த கேஸ் சிலிண்டர் எல்லாம் எண்ணி பார்த்தான். அவகிட்ட கம்மியா கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு. அதனால அவன் அதிர்ச்சி ஆயிட்டான். என்னது இது, என்கிட்ட கொஞ்சம் கேஸ் சிலிண்டர் தான் இருக்கு. நான் எல்லா சிலிண்டரையும் வீட்ல தானே வச்சிருந்தேன். என்னோட மனைவி வீட்ல தான் இருக்கா. அவகிட்ட இங்க யாராச்சும் வந்தாங்களான்னு கேட்கணும். அப்போ யாராச்சும் சிலிண்டர் எடுத்தாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். லலிதா, லலிதா, என்ன ஆச்சு? எதுக்கு எப்படி கத்திட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு யாராச்சும் நான் இல்லாதப்ப சிலிண்டர் எடுக்க வந்தாங்களா? இல்லனா அது பக்கமா போனாங்களா? இல்லங்க, யாரும் நம்ம வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் எடுக்க வரலையே. அது பார்க்கவும் போகல. எதுக்காக கேக்குறீங்க? இல்ல, நம்ம கிட்ட கேஸ் சிலிண்டர் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்க இல்லாதப்ப காலையில யாரும் இங்க வரலையே. நான் யாரும் ராத்திரி வந்து அந்த சிலிண்டரை திருடிட்டு போறாங்களான்னு நினைக்கிறேன். அத கேட்டுட்டு அவனோட மனைவி சொன்னதையே யோசிச்சுட்டு இருந்தான். கொஞ்ச நாள் ஆகியும் கூட அவனால யாரு திருடுறான்னு கண்டுபிடிக்க முடியல. அவனோட நஷ்டத்தை நினைச்சு அவ வருத்தத்துல இருந்தான். ஒரு நாள்
கேஸ் சிலிண்டர் பத்தி யோசிச்சுட்டு இருந்தான். அவன்கிட்ட கேஸ் சிலிண்டர் காலியா போயிடுச்சு. என்னோட எல்லா சிலிண்டரும் காலியா போயிடுச்சு. நான் இன்னைக்கு ராகேஷ் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் சிலிண்டரை திருடிட்டு வரணும். அப்படி யோசிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் கணேஷ் ராகேஷோட வீட்டுக்கு போனான். அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு கணேஷ் கவனமா ராகேஷோட வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். ஆனா திடீர்னு அவனுக்கு தெரியாம ஒரு சிலிண்டர் கீழே விழுந்துச்சு. ராகேஷ் அப்புறம் அவனோட மனைவி அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஏந்திச்சிட்டாங்க. உங்களுக்கு அந்த கேஸ் சிலிண்டர் கீழே விழுற சத்தம் கேட்டுச்சா? வாங்க சீக்கிரமா போய் பார்க்கலாம். ராகேஷும் அவனோட மனைவியும் வெளியே வரத பார்த்துட்டு கணேஷ் அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டான். ஏய் நில்ல, யாரு நீ? எதுக்காக எங்க கிட்ட இருந்து கேஸ் சிலிண்டரை திருடிட்டு போற? அங்க அவ கணேஷ பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். கணேஷ், நீதான் எங்க கிட்ட இருந்து சிலிண்டரை திருடுறியா? இரு, நான் இத பத்தி எல்லார்கிட்டயும் சொல்றேன். ராகேஷ் எல்லார்கிட்டயும் என்ன பத்தி சொன்னானா எல்லாரும் என்ன திருடன்னு நினைச்சிட்டு என்ன திருடன் கூப்பிடுவாங்க. என்னோட பேரையும் இந்த ஊர்ல கேட்டு போயிடும். அதனால தயவு செஞ்சு யாருக்கிட்டயும் சொல்லாத. ராகேஷ், ராகேஷ் என்ன மன்னிச்சுடு. நான் இந்த தப்ப மறுபடியும் செய்ய மாட்டேன். என்னோட பேர் கெட்டு போயிடும்பா. எல்லாரும் என்ன திருடனா நினைப்பாங்க. அப்படி நினைச்சிட்டு அவ மன்னிப்பு கேட்டான். கணேஷ் அப்படி சொன்னதும் ராகேஷ் அவனை மன்னிச்சுட்டான். எனக்கு அன்னைக்கே நீ உனக்கு கேஸ் சிலிண்டர் வேண்டான்னு சொன்ன உடனே உன் மேல சந்தேகம் வந்துச்சு. ஆனா நீ இப்படி செய்வேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டனதுனால நான் உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன். ஆனா நீ எனக்கு நீ திருடின பொருளுக்கு காசு கொடுத்தே ஆகணும். சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே நான் செய்றேன். அப்படி சொல்லிட்டு அவ எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டான். கணேஷ் அவனோட தப்ப உணர்ந்துட்டு கேஸ் சிலிண்டர் திருடுறத விட்டுட்டான். அவ எப்பவும் போல பெரிய சிலிண்டரை வாங்கி அத சின்ன சிலிண்டரா வித்துட்டு வந்தான். நான் கவனிக்காம விட்டதுனால கணேஷ் என்கிட்ட இருந்து கேஸ் சிலிண்டரை திருடிட்டான். நான் கவனமா இல்லாதது என்னோட தப்பு. நல்ல வேலை, அவன் திருடுனதுக்கு எனக்கு காசு கொடுத்துட்டான். நான் இப்பல இருந்து கவனமா இருக்கணும். அப்படி யோசிச்சுட்டு அவ அன்னையில இருந்து சிலிண்டரை கவனமா பாத்துட்டு இருந்தான். அவ அதுக்கப்புறம் பெரிய சிலிண்டர் வித்துட்டு சந்தோஷமா இருந்தான். முன்னொரு காலத்துல ராம்பூர்னு ஒரு ஊர்ல 2 பேர் இருந்தாங்க. முகேஷ் அப்புறம் விஸ்வநாத். 2 பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க. விஸ்வநாத் ஒரு ஓய்வு பெற்ற கவர்மெண்ட் வாத்தியார். அவர் வீட்ல தான் இருப்பாரு. முகேஷ் காப்பீடு அதிகாரியா வேலை செஞ்சுட்டு இருந்தான். முகேஷ்க்கு 2 பசங்க, நித்யா அப்புறம் ராஜேஷ். அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் அவ வாங்கி கொடுத்துடுவான். அவங்களுக்கு ஒரு வேலையும் கொடுக்காம செல்லம் கொடுத்துட்டு வளர்ந்தான். அவனுக்கு செடி வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால நிறைய வகைய செடிய அவனோட வீட்டு தோட்டத்துல வளர்த்தான். விஸ்வநாத் அவனோட வீட்டுல யாரும் இல்ல. அதனால அவ என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். என்கிட்ட எதுவும் இல்லன்னு நான் அத பத்தியே நினைச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். அதனால நான் இப்படி தினமும் அவஸ்தைப்படுறத நிறுத்தி ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிச்சு ஆகணும். அவன் அப்படி யோசிச்சுட்டு இருந்தான். என்னோட வீட்டுல ஒண்ணுமே இல்லாம நான் தோட்டம் எல்லாம் வளர்க்க போறேன். நான் நிறைய வகை செடி வாங்கி அந்த செடிய விற்க போறேன். என்கிட்ட அப்போ நிறைய செடி இருக்கும். என்னோட நேரமும் அந்த செடியே விற்பனை செஞ்சு போகும். அப்படி அவன் யோசிச்சுட்டே எல்லா வகை செடியும் வாங்கி அதை வளர்த்து அவனோட வீடு முன்னாடி அதை விற்க ஆரம்பிச்சான். அவகிட்ட நிறைய வகை செடி இருந்ததுனால எல்லாரும் அவகிட்ட செடி வாங்கினாங்க. அதை வச்சுட்டு அவன் இன்னும் கொஞ்சம் புது செடியெல்லாம் வாங்கினான். தினமும் காலையில விஸ்வநாத் அவனே எல்லா செடிக்கும் தண்ணீர் விட்டு அவனோட தோட்டத்துல இருந்த செடிய கவனிச்சுட்டு வந்தான். முகேஷ் அவனோட தோட்டத்துக்கு நிறைய தண்ணீர் விடுவான். அதனால அவனோட தோட்டத்துல இருந்து செடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா விஸ்வநாத் அவனோட தோட்டத்துல இருந்த செடிக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் மட்டும்தான் விடுவான். அதனால அவனோட செடி எல்லாம் வாடி போயிருந்துச்சு. நான் என்னோட செடிக்கெல்லாம் தினமும் நிறைய தண்ணீர் விடுறதுனால என்னோட செடியெல்லாம் அழகா பச்சை பசலேன்னு இருக்கு. அவன் அந்த செடிக்கெல்லாம் தண்ணீர் விட்டுட்டு உள்ள போனான். முகேஷ் அங்க 2 பேர் வந்து செடி வாங்குறத பார்த்தான். நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற முகேஷ் செடி வளர்த்து அதை வித்துட்டு இருக்கானா? நம்ம கிட்ட இருக்கிற செடி அவனோட வீட்டுல இருக்கிற செடியோட நல்லா இருக்கு. நாமளும் அவன மாதிரியே செடிய விக்கலாம். வரவங்க கிட்ட காப்பீடும் போட்டுடலாம். நம்ம செடி அவனோட செடியோட நல்லா இருக்கு. அதனால வரவங்க நம்ம கிட்ட தான் செடி வாங்குவாங்க. அப்படி யோசிச்சுட்டே அவனும் புது வகையான செடியெல்லாம் வாங்கிட்டு
அத விஸ்வநாத் மாதிரியே விற்க ஆரம்பிச்சான். அவகிட்ட இருந்த செடியெல்லாம் விஸ்வநாத் கிட்ட இருக்கிற செடியை விட நல்லா அழகா இருந்ததுனால மக்கள் எல்லாம் விஸ்வநாத் கிட்ட வாங்காம அவன் கிட்ட தான் செடி வாங்குவாங்க அப்படின்னு நினைச்சான். எல்லாரும் நான் நினைச்சதை விட என்கிட்ட அதிகமா செடிகளை வாங்குறாங்க. இந்த செடியெல்லாம் எனக்கு நிறைய லாபம் கொடுக்க போகுது. அவன் அப்படியே சந்தோஷமா செடி வித்துட்டு இருந்தான். முகேஷ் செடிகளை வாங்கி வித்து ஏதோ காப்பீடோட விக்கிறான் போல. அவன் நல்ல வேலை செய்யறான். இந்த ஊர்ல என்ன தவிர இப்போ வரைக்கும் யாரும் செடி வளர்த்து விக்கிறது இல்லைன்னு நினைச்சேன். அப்படி யோசிச்சுட்டே 2 பேரும் அவங்க செடி வியாபாரத்தை ரொம்ப நல்லா செஞ்சுட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அந்த லாபம் ரொம்ப நாள் போச்சு. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி சூறாவளி காத்து அடிச்சுது. ஐயோ, இப்படி காத்தும் மழையும் பெஞ்சா நான் வாங்கி வச்ச புதுச்செடியெல்லாம் என்ன ஆகுறது? சொல்ல போனா நிறைய புதுச்செடியெல்லாம் நான் இப்போதான் வாங்கி வச்சிருக்கேன். அவ வளர்த்த செடிய பத்தி யோசிச்சுட்டே அவன் தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில அவ ஏந்திச்சதும் போயிட்டு அவனோட தோட்டத்துல இருக்கிற செடிகளை பார்த்தான். அந்த செடி எல்லாம் செத்த அடைஞ்சு எல்லாமே வேரோட கீழே விழுந்து கிடந்துச்சு. அத பார்த்ததும் அவ சோகமாயிட்டான். அதே சமயத்துல விஸ்வநாதன் அவனோட செடி பக்கத்துல போறத பார்த்தான். அவனோட செடிக்கு அவன் ஒரு வேளை தான் ஒரு நாளைக்கு தண்ணீர் விடுவான். அவனோட செடி நிலைமை என்னதோ. அவனோட செடிய பார்க்க அவ போனான். விஸ்வநாதன் வளர்த்த செடி எல்லாம் நல்லா ஒண்ணுமே ஆகாம நின்னுட்டு இருந்ததை பார்த்தான். நான் என்னோட செடிக்கு அவனை விட அதிகமா தண்ணீர் விடுற, அது மட்டும் இல்லாம என்னோட செடியெல்லாம் பார்க்க அவனோட செடிகளை விட அழகா இருந்துச்சு. ஆனா என்னோட செடியெல்லாம் செத்தம் ஆயிடுச்சு. அவனோட ஒரு செடி கூட கீழே விழாம அப்படியே திடமா எப்படி நிக்குது? இதுக்கு காரணம் என்ன? அவனோட செடிகளை பார்த்துட்டு அவ வருத்தப்பட்டுட்டு இருந்தான். நான் வளர்த்த செடியெல்லாம் நேத்து ராத்திரி பெஞ்ச புயல சமாளிச்சிடுச்சு. அப்போ நான் சரியான முறையில தான் செடி வளர்க்குறேன். அந்த செடிய பார்த்தா அவ, முகேஷ் உன்னோட செடியெல்லாம் நல்லா இருக்குதா? முகேஷ் அவனோட செடியெல்லாம் செத்தமானதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தான். அவனோட செடியெல்லாம் செத்தமானதை நினைச்சு அவன் வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அப்படி யோசிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த நாளில இருந்து எல்லா மக்களும் விஸ்வநாதன் கிட்ட செடி வாங்க ஆரம்பிச்சாங்க. முகேஷோட செடியெல்லாம் செத்தம் அடைஞ்சதுனால அவன் கிட்ட யாரும் வாங்கல. ஏன் முகேஷ் ரொம்ப நாளா செடி வாங்காம அவன் விற்கவும் செய்யாம இருக்கான்? அவன் கிட்ட விஸ்வநாத் போனான். அவ அங்க உக்காந்துட்டு அவன் வருத்தப்படுறத பார்த்துட்டு இருந்தான். முகேஷ், இன்னும் அந்த செடிக்காக வருத்தப்பட்டு இருக்கியா? நான் என்னோட செடிக்கெல்லாம் தண்ணீர் விட்டுட்டு அதிகமா இருந்த தண்ணீர் எல்லாம் வெளியே எடுத்துடுவேன். அது மட்டும் இல்லாம நான் செடிக்கெல்லாம் தேவைய உரத பயன்படுத்திட்டேன். நான் என்னோட செடியெல்லாம் எந்த விதமான சூழ்நிலையும் சமாளிக்கிற மாதிரி பாத்துக்கிட்டேன். நாம நம்மளோட செடிக்காக எல்லாம் செய்வோம். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலை எப்போ நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. நீ இப்போ வருத்தப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் கூட இல்லை. அதனால இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கிற மாதிரியான செடியெல்லாம் வாங்கி போட்டு பாத்துக்கோ. இந்த தடவை நம்ம 2 பேரும் சேர்ந்தே செடி வளர்க்கலாம். சரி, அவ்வளவுதானே, நீ சொல்ற மாதிரியே செய்ற. அவன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். முகேஷ் வருத்தமா இருக்கிறத விட்டுட்டு புது வகையான செடியெல்லாம் வாங்கி அதை சுத்தமா பாத்துக்கிட்டான். என்னால தனியா என்னோட தோட்டத்தை சுத்தம் செய்ய முடியல. அவனோட பையனையும் பொண்ணையும் உதவிக்கு கூப்பிட்டான். சொல்லுங்கப்பா. தம்பி, நம்ம 2 பேரும் சேர்ந்து தோட்டத்தை சுத்தம் செஞ்சு புதுசா செடியை நடலாம். ஆனா அப்பா, எங்களுக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியாதே. நீங்க எங்களுக்கு எப்படி வேலை செய்யணும்னு சொல்லுங்க, நான் அப்படி செய்யறோம். சரிடா,
நான் சொல்ற மாதிரியே செய். அவ சொல்லி கொடுத்ததும் பசங்க அப்படியே செஞ்சாங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த தோட்டத்தை சுத்தம் செஞ்சு புது செடிகளா நாட்டு வச்சாங்க. விஸ்வநாதன், நீங்க செடிய பத்தி சொன்ன மாதிரியே நம்ம பசங்களையும் அப்படி கஷ்டமான சூழ்நிலைக்கு பழகணும். அப்பதான் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியும். அவங்க பழக பழக அது சுலபமாயிடும். நம்ம குழந்தைக்கு நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு நம்ம செய்யற வேலையோட கஷ்டம் தெரியாது. அதனால அவங்களுக்கும் கடினமான உழைக்க கத்து கொடுக்கணும். அப்பதான் பசங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிப்பாங்க. முகேஷ் விஸ்வநாத் சொன்னதை கேட்டுட்டு அவன் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டு பசங்களுக்கு ஒழுங்கா வேலை செய்ய சொல்லி கொடுத்தான். அது மட்டும் இல்லாம அவன் செடிகளையும் ஒழுங்கா வளர்த்து அதை பார்த்துக்கிட்டு அவனோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தான். செடியோ இல்ல குழந்தைங்களோ நாம அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு நம்மளோட கஷ்டம் தெரியாது. அப்போ நிறைய விஷயத்த கத்துக்கவும் மாட்டாங்க. அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காம நாம அவங்களுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுக்கணும். அவங்கள நடக்க வச்சு அவங்க நடக்கிறத நாம பாராட்டணும். அவங்க போக்குலயே விடணும். அப்போதான் அவங்களால எந்த விதமான சூழ்நிலைகளையும் சமாளிக்க முடியும்.